வெல்கம் டு ஒயிட் பாட் கிச்சன். நம்ம இன்றைக்கி கூலான சூப்பரான தயிர் சேமியா தான் செய்ய போகிறோம். அது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்து அதை இப்போ நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது இதில் 250 கிராம் சேமியாவை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா சேமியா ரொம்ப குழஞ்சிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. 5 நிமிஷம் கழித்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். 90% சேமியா குக் ஆகிருக்கணும். இப்போ சேமியா நல்லா குக் ஆகிடுச்சு. இதையே இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் வடிகட்டிக்கலாம். ஃபர்தராக குக் ஆகாமல் இருக்க இப்போ நான் கூல் வாட்டர் சேர்த்து நான் அதையே வடிகட்டிக்க போகிறேன். வடிகட்டி ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நான் இதில் 1/2 லிட்டர் தயிர் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போது இதையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திக்கான தயிர் சேர்த்தா இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது நான் இதில் 250 ml பால், காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து அதையும் நல்லா கலக்கிக்க போகிறேன். புளிக்காத தயிராக சேர்த்துனா தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் பட்டர் வேணுன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் பட்டர் ஆட் பண்ணல. இப்போது பாலும் தயிரும் சேர்ந்த சேமியா மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு பார்க்கலாம். அதில் ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், அது கூடவே நான் இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகா, அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட 1 ஸ்பூன் முந்திரி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூட 2 ஸ்பூன் காஞ்ச திராட்சை சேர்த்த போகிறோம். அதுதான் தயிர் கூட இந்த திராட்சையை சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதே சேமியா கூட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இது கூட நல்லா ஒரு கை அளவு கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மாதுளம்பழம், என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். மாதுளம்பழம், திராட்சை எது இருக்கோ ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட மாதுளம்பழம் மட்டும்தான் இருக்குது, அதனால் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போது சூப்பரான தயிர் சேமியா ரெடி ஆயிடுச்சு. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் கூட சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.